Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் இது போன்ற இன்னும் சில எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் இது ரெண்டும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இது இந்தியன் எம்பசியில் இருக்கிற பொசிஷன்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமு. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற மற்ற டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொசிஷன்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு. இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்திய தபால் துறையில் இருக்கிற பொசிஷன்ஸ்க்கு, இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ் இந்தியாவில் இயங்கக்கூடிய கம்பெனிகளை கண்காணிக்கிற அமைப்புகளில் இருக்கிற பொசிஷன்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு. இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சர்வீஸ் இந்தியாவில் இயங்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிற பொசிஷன்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமு. இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் இதுபோல் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ், அதாவது 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுத முடியும். இதில் கேட்டகரி வைஸ் ஏஜ் லிமிட்டும் நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32 இயர்ஸு, இவங்களுக்கு 6 அட்டம்ஸு கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸு, இவங்களுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து 9 அட்டம்ஸ் இருக்குது. ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 37 இயர்ஸு, இவங்களுக்கு இவங்களோட ஏஜ் லிமிட் வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு 42 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அதே இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் இருக்க வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் இவங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். இது அல்லாமல் 2 பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்போ தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை ஒரு கேண்டிடேட் எடுத்துக்க முடியும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஐஏஎஸ் கேடரில் கிளியர் பண்ணவங்களுடைய கெரியர் ப்ரோக்ரஸ் பற்றி பார்ப்போம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு குறிப்பிட்ட காலம் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் கேடரில் கிளியர் பண்ணவங்க இவங்களோட ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸில் ஜூனியர் ஸ்கேல் ஆஃபீஸர்ஸாக பொசிஷன் பண்ணுவாங்க. இவங்களுடைய ரோல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், சூப்பர்விஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்கேல் ஆஃபீஸர்ஸு. இதில் இவங்களுடைய ரோல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு டைரக்டர் அல்லது டெபுட்டி செக்ரட்டரி போன்ற பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த லெவல் வந்து சூப்பர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர்ஸு. இவங்களுடைய பொசிஷன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருப்பாங்க. பாலிசி மேக்கிங் இதெல்லாம் இவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். இதுக்கு அடுத்த 2 லெவல் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரி. இந்த லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாக இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு அல்லது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. இங்கே வந்து பிளானிங் லெவலில் இவங்க இருப்பாங்க. இதுக்கு அடுத்த லெவல் வந்து சீஃப் செக்ரட்டரி. இந்த சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஹையஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனிங்க்கு சீஃப் செக்ரட்டரியோட ரோல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கேபினட் செக்ரட்டரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஹையஸ்ட்
பொசிஷன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் பொசிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி. இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணது ஐஏஎஸ் கேடரில் பாஸ் பண்ண ஒருத்தருக்கு அவங்களுடைய கெரியர் ப்ராக்ரஸ் இப்படி இருக்கும். இதே போல் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கெரியர் ப்ராக்ரஸ் அமையும். எக்ஸாம் பேட்டர்ன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸஸாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், பர்சனல் இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2 பேப்பர்ஸு. பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் 100 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க்ஸு. அப்போது 200 மார்க்ஸ்க்கு இந்த பேப்பர் இருக்கும். இது கட் ஆஃப் பேஸில் இந்த பேப்பருடைய ரிசல்ட் அமையும். இதில் சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்ட், ஜென்ரல் சயின்ஸ், இதெல்லாம் பேப்பர் 1 சப்ஜெக்ட்ஸு. பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சிசாட், அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் 2.5 மார்க்ஸு, ஓவராலாக 200 மார்க்ஸ். இந்த பேப்பர் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர். அதாவது மினிமம் 33% மார்க் எடுத்தால் 200க்கு 66 மார்க்ஸ் எடுத்தாலே ஒரு கேண்டிடேட் இந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். இதில் சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங், பேசிக் நியூமரசி. ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில் கொஞ்சம் கமிட்மெண்ட்டோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 66 மார்க்ஸுக்கு மேலே என்ன மார்க் எடுத்தாலும் இது மெரிட் லிஸ்ட்க்கு இம்பேக்ட் பண்ணாது. ஆனால் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸு நம்மளோட ரிசல்ட்டுக்கு ரொம்பவே பெரிய இம்பேக்டாக இருக்கும். இந்த 2 பேப்பரும் எம்சிக்யூ ஃபார்மில் இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஃபாலோடு பை 4 ஆப்ஷன்ஸு. 2 பேப்பருமே ஒவ்வொன்றும் 2 ஹவர்ஸ் டியூரேஷனில் இருக்கும். இந்த 2 பேப்பரும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் பேப்பர்ஸு. ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் பேப்பர்ஸ். இதில் பேப்பர் ஏ இந்தியன் லாங்குவேஜ், ஒரு 20+ லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அதில் எக்ஸாம் எழுதலாம். பேப்பர் பி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். இந்த 2 பேப்பருமே எஸ்ஏ டைப்பில் இருக்கும். இதோடைய சப்ஜெக்ட் லெவல் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஒவ்வொரு பேப்பரும் 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் 25% மார்க் எடுத்தாலே அந்த கேண்டிடேட்டு இந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். 25% மார்க்குக்கு மேலே அதிகமாக எடுக்கக்கூடிய மார்க் மெரிட் லிஸ்ட், அதாவது ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கவுண்டட் ஃபார் மெரிட். இதில் மொத்தம் 7 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க்ஸு, ஓவராலாக 1750 மார்க்ஸு. இப்போது பேப்பர் 1 பார்த்திங்கன்னா எஸ்ஏ டைப்பு. பேப்பர் 2 இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் வேர்ல்டு அண்ட் சொசைட்டி, இந்த டாப்பிக்லேருந்து பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்த டாப்பிக்லேருந்து பேப்பர் 3க்கு கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 4க்கு டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, என்விரான்மெண்ட். முக்கியமாக என்விரான்மெண்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம் பேப்பர் 4க்கு. பேப்பர் 5க்கு எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி, ஆப்டிடியூட், இந்த டாப்பிக்லேருந்து பேப்பர் 5க்கு கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 பார்த்திங்கன்னா இது ஒரு 20+ லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேப்பர் 6 and 7ல் அப்பியர் ஆகலாம். ஸோ இந்த 7 பேப்பர்ஸு ஒவ்வொன்றும் 250 மார்க்ஸு, ஓவரால் 1750 மார்க்ஸு. இதில் ஒரு கேண்டிடேட் எடுக்கக்கூடிய மார்க்கு இது மெரிட் லிஸ்ட்க்கு ரொம்பவே
கன்சிடர் பண்ணுவாங்க. ரேங்கிங்க்கு இது ரொம்பவே இம்பேக்ட் இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய லாஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. இது ஒரு இண்டிவிஜுவலோடைய பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. பொதுவாக கேண்டிடேட்ஸை இன்டர்வியூவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போது செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேசிக் குவாலிஃபிகேஷனை, அவங்களுடைய ஆரிஜின், எந்த இடத்துலேருந்து வராங்க, அவங்களுடைய டிகிரி என்ன, பேசிக் டிகிரி என்ன போன்ற விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூவர்ஸ் அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த சிச்சுவேஷனில் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்பாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க போன்ற விஷயங்களை கேட்பாங்க. இதில் இன்டர்வியூவர்ஸ் என்ன ஒரு கேண்டிடேட் கிட்ட அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் அலர்ட்னஸ். ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு கேண்டிடேட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய டாமினேட்டிங் நேச்சர், அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அக்யூரேட்டான சொல்யூஷன் எப்படி கொடுக்கறதுக்கு இந்த கேண்டிடேட் கேப்பபிளாக இருக்காங்க. அப்புறம் லாஜிக்கல் எக்ஸ்போசிஷன், ஒரு விஷயத்தை, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை எப்படி ஒரு கோர்வையாக கொண்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் டெவலப் பண்ண முடியுது. பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு, எபிலிட்டி ஆஃப் சோஷியல் கோஹெஷன், அதாவது பப்ளிக்கோடைய இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ தூரம் இந்த கேண்டிடேட் கன்சர்ன்டாக இருக்கிறாங்க. டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த சிவில் சர்வீஸில் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்டலெக்சுவல் அண்ட் மோரல் இன்டிகிரிட்டி, அதாவது அவங்களுடைய டேலண்ட்டையும் அவங்க எவ்வளோ தூரம் மோரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூ உள்ள பர்சனாக இருக்காங்கங்கிறத ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 275 மார்க்ஸ்க்கு அசஸ் பண்ணுவாங்க. ஒரு கேண்டிடேட்டு 275 மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரேங்கிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸு, என்சிஆர்டி அல்லது ஸ்டேட் போர்ட் புக்ஸு, இதில் சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸு கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பார்த்திங்கன்னா நாம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் எடுக்கிறீங்க, ஒரு சின்ன அப்ரிவேஷன் எடுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ISRO அப்படின்னு ஒரு அப்ரிவேஷனை நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கிறீங்க. ISROனா நமக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதை 360 டிகிரி ஆங்கிளில் ஒரு கேண்டிடேட்டு லேர்ன் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎஸ்ஆர்ஓடைய சென்டர்ஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது, ஐஎஸ்ஆர்ஓடைய டைம் லைன் என்ன, அதாவது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் லான்ச்சர்ஸ், என்ன மாதிரியான லான்ச்சர்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இதை தாண்டி என்ன மாதிரியான சேட்டலைட்ஸை நம்ம ஐஎஸ்ஆர்ஓ ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திராயன், மங்கள்யான், இந்த சேட்டலைட்ஸோட பர்பஸ் என்ன போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லான்ச் வெஹிக்கிள்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா PSLV, GSLV சொல்கிறாங்க, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ் என்ன மாதிரியான லான்ச் வெஹிக்கிள்ஸ் வெவ்வேறு காலகட்டங்களில் ரெடி பண்ணப்பட்டது. இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸுங்கிறத கேலக்ஸியில் பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ கேலக்ஸி பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓடைய எமினன்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் அப்துல் கலாம் சார், விக்ரம் சாராபாய், சதீஷ் தாவன், மிஸ்டர் மயில்சாமி அண்ணாதுரை போன்றவங்கள பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ட்ரியில் ஐஎஸ்ஆர்ஓ பண்ணுற இந்த ஒர்க்கை இதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சு மற்ற கண்ட்ரீஸில் எப்படி போயிட்டு இருக்குது,
போன்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக் ஜாம் இன் சுவேஸ் கேனால் அப்படின்னு ஒரு நியூஸ் படிக்கிறீங்க. இப்போ இந்த நியூஸை பற்றி நாம் டீட்டெயில்டாக 360 டிகிரியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுவேஸ் கேனால் இதோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, சுவேஸ் கேனால் எங்கே இருக்குது, எந்த நாடுகளுக்கு மத்தியில் இருக்குது, இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதோட நோக்கம் என்ன போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஓஷன்ஸ் அண்ட் சீஸ், இது கெனால் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால ஓஷன்ஸ் என்னென்ன ஓஷன்ஸ் இருக்குது, சி என்ன, அதெல்லாம் எங்கே இருக்குது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் வரும்போது ஷிப்ஸு, கப்பல்கள், என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கப்பல்கள் இருக்குது, அதாவது கார்கோ ஷிப்ஸு, பேசஞ்சர் ஷிப்ஸு, ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட ஷிப்ஸு, வார் ஷிப்ஸு போன்ற ஷிப்ஸோடைய வகைகள். இதை தாண்டி பார்த்திங்கன்னா சீ டிரான்ஸ்போர்ட்டு, அதோடைய இம்பேக்ட்டு வேர்ல்டு எக்கானமியில் அதோடைய இம்பேக்ட் என்ன போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 months நியூஸ் பேப்பர் நம்ம கண்டினியூஸாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை 360 டிகிரியில் நம்ம ஒரு கேண்டிடேட் லேர்ன் பண்ணும்போது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய லெவலில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கமெண்டட் புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி மேகசின்ஸ், குறிப்பாக மேகசின்ஸில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி, அவங்களுடைய இன்டர்வியூஸ், இதை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இன்புட் கிடைக்கும். என்ன மாதிரியான அவங்க மெத்தட்ஸை யூஸ் பண்ணாங்க, எப்படி படித்தாங்க போன்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.